இந்தியாவின் முன்னணி தனியார் துறை வங்கியான HDFC வங்கி தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள உத்தங்குடியில் ஒரு கரன்சி செஸ்டை திறந்து வைத்தது. இது தமிழ்நாட்டில் இவ்வங்கியின் 3ஆவதும், தெற்கு மண்டலத்தில் 8ஆவதும், இந்திய அளவில் 37வது வசதியாகும். இந்த கரன்சி செஸ்ட் திறப்பு விழாவில் ரிசர்வ் வங்கியின் பிராந்திய இயக்குனர் உமாசங்கர், HDFC வங்கியின் நிர்வாக இயக்குனர் பவேஷ் சவேரி, குழுமத் தலைவர் கௌரப் ராய், வங்கியின் கிளை உட்கட்டமைப்பு கருவூலம் மற்றும் மெய்நிகர் சேனல்கள் குழுமத் தலைவர் ஆஷிஷ் பார்த்தசாரதி, சில்லறை விற்பனை கிளை வங்கி குழுமத் தலைவர் சம்பத்குமார், தெற்கு கிளை வங்கி தலைவர் சஞ்சீவ் குமார், வங்கியின் பிராந்திய தலைவர் ராஜேஷ் சர்மா, வங்கியின் மாநில தலைவர் கேசவன் ரங்காச்சாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், நாணய சேமிப்பு முகாம் என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கும் ATMகளுக்கும் பணத்தை சேமித்து வைக்கும் இடம். RBI சில வங்கிகளை இந்த சேமிப்பு முகாம்களை நடத்த அனுமதி தந்துள்ளது. நாங்கள் அத்தகைய வங்கிகளில் ஒன்றாக இருக்கிறோம். எங்களிடம் தற்போது 37 நாணய சேமிப்பு முகாம்கள் உள்ளன. அவை மாதத்திற்கு 10 லட்சத்திற்கு மேற்பட்ட நாணயங்களை செயலாக்கி 39,000 கோடிக்கு மேற்பட்ட மதிப்பிலான பணங்களை கையாளுகின்றன. இந்த சேமிப்பு முகாம்கள் 9,450 விற்பனை கிளைகளை மற்றும் 16,829 ATMகள் அடங்கிய வலையமைப்பை ஆதரிக்கின்றன. நாட்டின் பண விநியோக பிணையத்தில் முக்கியமான இடங்களான அமைந்துள்ள இவை சுத்தமான மற்றும் தரமான பணத்தின் எளிதான கிடைப்பை உறுதி செய்கின்றன. HDFC வங்கியின் நாணய சேமிப்பு முகாம்கள் நவீன தொழில்நுட்பம் மற்றும் ஜெர்மன் தொழில்நுட்ப நாணய சீரமைப்பு இயந்திரங்கள் மூலம் பாதுகாப்பு, நம்பிக்கைத்தன்மை மற்றும் திறனுடன் செயல்படுகின்றன. விவசாயிகள், சிறிய வணிகர்கள், பெரிய நிறுவனங்கள் மற்றும் இந்திய ரயில்வே உள்ளிட்ட பல வகையான வாடிக்கையாளர்களின் பண தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. மதுரையில் உள்ள நாணய சேமிப்பு முகாம் பற்றி, இது HDFC வங்கியின் தமிழகத்தில் 3வது முகாம். மற்ற 2 முகாம்கள் சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் உள்ளன. இது தெற்கு பகுதியில் 8வது முகாமாகும். இந்த தேசிய சேமிப்பு முகாம் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் உள்ள விற்பனை கிளைகளுக்கு மற்றும் ATMகளுக்கு தேவையான நாணயங்களை சேமிக்க, விநியோகிக்க மற்றும் நிர்வாக RBI சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இது மதுரை, திருச்சி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள 176 விற்பனை கிளைகள் மற்றும் 247 ATMகளுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யும். இப்போது மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள விற்பனை கிளைகளில் இருந்து பணம் கோயம்புத்தூர் சேமிப்பு முகாமுக்கு அனுப்பப்படுகின்றன. இது அதிக செலவு, அதிக நேரம் மற்றும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புதிய முகாமின் மூலம் செலவு மற்றும் நேரம் அபாயம் குறைவடையும்.